அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே உங்கள் அச்சரபாக்க லட்சுமி அம்மா வந்திருக்கிறேன். ஏன் அந்த பதிவு அப்படின்னா, இன்னைக்கு முருகப்பெருமான் என் அப்பன், என் ஐயன், என்னுடைய ஈசனுடைய மகன், அந்த ஆறுபடை வீரனை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்து பெருமேற்கண்டி முருகன் கோயில் மலை மேலே இருக்கிறேன். இது பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோயில். சித்தர் பெருமக்களால் இது உருவாக்கின கோயில். இது மலை மேலே இருக்குது. இந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் விசேஷம். போன வட்டம் ஒரு தம்பி நம்ம கூட வந்திருந்தாப்புல, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தாப்புல. அவருக்கு கல்யாணமாக வேணான்னு சொல்லியிருந்தா, மறுநாளே அந்த பொண்ணு நான் சொன்னேன் இந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு வந்திருக்கேன்ப்பா. போன வட்டம் அந்த இதே டயத்துக்கு தான் வந்தோம், இதே நேரத்துக்கு தான் வந்திருந்தோம். வந்திருந்தப்போ எப்போ அவனுக்கு அசால்ட்டாக சொன்னேன், ஒரு இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் கண்டிப்பாக கல்யாணம் முடியும் அப்படின்னு விளையாட்டாக தான் சொன்னேன். இப்போ அவன் முன்னாடி மாசமாகவே இருக்கிறான். ஒரு கல்யாணம் ஆகி ரெட்டை பிள்ளையான். அந்த முருகப்பெருமானே வந்து பிறந்தா சந்தோஷம்தான். அதையும் ஒரு நாள் வீடியோவில் போடுறேன். அவங்கள பேச வச்சு இந்த கோயிலுக்கு வந்தாலே அவ்வளோ விசேஷம். இந்த மலையை சுற்றிலுமே மூலிகை. இந்த மலையில் என்னன்னா, அந்த மலையை சுற்றி அந்த மலையில் இந்த நீட்டுக்கும் இந்த மலை வந்து இங்கே கடம்பலப்புத்தூருங்கிற ஒரு கிராமத்தில் தோன்றி பெருமேற்கண்டிகை வந்து பெருமேற்கண்டிகையிலேருந்து அச்சரப்பாக்கம் மலையினாலே மாதாங்கிறவளுக்கு வந்து எல்லாத்தையும் தெரியும். அந்த மாதா கோயில் தெரியும். அது எல்லாமே ஒரே மலையிலே இருக்கிறாங்க. அந்த நீட்டுக்கும் இருக்குது. இது என்னன்னா, உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, என்ஹெச் ரோட்லேயே பக்கத்துலேயே இருக்குது. என்ஹெச் ரோடு பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் அறியாமல் டக்குன்னு வந்துட்டு போகலாம். எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த முருகன் கோயில் அப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. அந்த இயற்கை காத்துகளும் இயற்கை மூலிகையிலும் பல சித்தர்கள் வாழ்ந்த பூமி, பெரியவாலாம் இங்கே இருந்த பூமி, மடாதிபதிகள் பீடாதிபதிகள்லாம் அந்த கோயிலுக்கு வந்து போன பூமி. இது ஒரு புனித ஸ்தலம். என் அப்பன் உயிரோட ஒரு பாலகனா இங்கே இருக்கிறது. சித்தர்கள் நடமாடுறான்னு சொல்கிறாங்க அந்த மலையில். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பார்க்கலாம். சில மூலிகையிலும் இங்கேருந்து தான் பறித்து குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் நல்லபடியாக குழந்தை நிற்குது. சில மூலிகையும் இங்கே நான் பறிச்சுட்டு இருக்கிறேன். எண்ணற்ற ஜீவராசிகளும் இங்கே வாழுது. நீங்களும் வந்து பயனடைஞ்சு எல்லாம் செய்கிற சிறப்போடு நீங்களும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.